ஊருக்கு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு எப்படா நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு பருப்பும் ரசமும் வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி ஆகி ஊருக்குன்னு சொன்னோன்னு தாங்க ஒரு விஷயமே ஞாபகம் வந்துச்சு. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க, எதுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க, திடீர்னு குக்கிங் வீடியோ போட்டிங்க, அப்புறம் இப்போது ஸ்டோரிஸ் அண்டு கவிதையாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கான ரீசன், சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. எப்பவுமே நான் பிஸியாக இருக்கணும், எனக்குன்ட்டு எந்த வேலையுமே இல்லை, நான் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு என்றைக்குமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேங்க. மேரேஜ்க்கு அப்புறம் அப்பா அம்மா ஒரு 7 இயர்ஸ் கூட இருந்தாங்கங்க. அவங்க ஹோட்டல் வச்சுருந்தாங்க. நான் அவங்களோட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹோட்டல், வீடு, ஸ்கூலு அப்படின்னு சொல்லி லைஃப் ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருந்துச்சுங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் சின்ன சின்ன ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, பசங்களை பார்த்துக்கிறதுக்கு சரியாக ஆள் செட் ஆகலை. அதனால நான் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. அப்போ நான் வீட்டில் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நான் சின்ன சின்ன கதை எல்லாமே எழுதி கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட காமிப்பேங்க. அவர் ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். அப்போவே அவர் யூடியூப் சேனல் நீ ஆரம்பிக்க சொன்னார் என்ன. நான் அப்போது ஒரு சேனல் ஆரம்பித்தேங்க. நான் அதில் ஆரம்பிச்சுட்டு என்னோடய பசங்க வீடியோ 2 மட்டும் அதில் போட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணல. எனக்கு அப்போ கொஞ்சம் பயம், ஒரு ஹெசிடேஷன்னால நான் அந்த சேனலை நான் கண்டினியூ பண்ணல, அப்படியே நான் அதை விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக ரம்யாஸ் டைரின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, பழைய சேனலில் இருக்கிற போட்ட 2 வீடியோவை இதில் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் அவங்க காப்பீடு கண்டென்ட்னு சொல்லி சேனல் பிளாக் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் இப்போ பூங்குடி சபரிநாத்னு சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. இதில் என்னோடய குக்கிங் வீடியோஸ், என்னோடய ஸ்டோரி வீடியோஸ், என்னோட கவிதை வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேங்க. இதுக்கும் எல்லோரும் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ரம்யாஸ் டைரி சேனல் பிளாக் ஆனப்போ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. பரவாயில்ல, திரும்பவும் நீங்கள் சேனல் ஆரம்பிங்க, திரும்பவும் வீடியோஸ் போடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுனீங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மென்டலி டவுன் ஆகும்போது நம்மளை பூஸ்டப் பண்ணுற பர்சன்ஸ் கூட இருந்தால் நம்ம லைஃப் என்றைக்குமே சக்ஸஸ் தாங்க. நன்றி, வணக்கம்.